Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. டாஸ்மாக் நிறுவன முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணை நடத்த தடை. தமிழ்நாடு அரசு மற்றும் டாஸ்மாக் நிர்வாகம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. அமலாக்கத்துறை அனைத்து வரம்புகளையும் மீறுவதாக உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம். கூட்டாட்சி தன்மையை கேள்விக்கு உள்ளாக்கும் வகையில் அமலாக்கத்துறை செயல்படுவதாகவும் காட்டம். கார்ப்பரேஷனை எவ்வாறு அமலாக்கத்துறை சோதனையிட முடியும்? அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி. பாஜக அரசுக்கு சம்மட்டி ஏடு கொடுத்துள்ளது உச்சநீதிமன்றம். திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பேட்டி. டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு தொடர்பான வழக்குகளை சிபிஐக்கு மாற்ற கோரிய மனு. 41 வழக்குகளின் நிலையறிக்கையை தாக்கல் செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. டாஸ்மாக் நிறுவனத்தில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக கூறப்பட்ட விவகாரம். டாஸ்மாக் பார் டெண்டர் விடுவதில் முறைகேடு நடந்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல். ஒரே நபர் பல நபர்களின் GST நம்பர்களில் பார் டெண்டர் எடுத்து மோசடி. டெண்டர் எடுத்த நபர் முறைகேடாக சப்கான்ட்ராக்ட் கொடுத்து கூடுதல் விலைக்கு மது விற்பனை செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டதாக தகவல். பார் அமைப்பதற்கு கட்டிடத்தின் உரிமையாளர்களிடம் NOC வாங்குவதிலும் முறைகேடு என தகவல். பல்வேறு இடங்களில் லைசன்ஸ் இல்லாத பார்கள் செயல்பட்டு வருவதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல். டாஸ்மாக் நஷ்டத்திற்கு யார் காரணம்? திருச்சியில் தற்கொலைக்கு முயன்ற டாஸ்மாக் விற்பனையாளர் பகீர் குற்றச்சாட்டு. கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்படும் மதுபாட்டிலுக்கான பணத்தை மேலாளரும் ஆய்வாளரும் எடுத்துக் கொள்கின்றனர். மாதந்தோறும் பணம் கொடுக்க வேண்டும் என மிரட்டப்படுவதாகவும் ஊழியர் பரபரப்பு குற்றச்சாட்டு. டாஸ்மாக் நிறுவனத்துக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவது நாங்களா இல்லை அதிகாரிகளா? உழைப்பை உறிஞ்சி அதிகாரிகள் பெரிய மனிதர்கள் போல வாழ்வதாகவும் டாஸ்மாக் விற்பனையாளர் குற்றச்சாட்டு. சென்னை பரங்கிமலை உட்பட நாடு முழுவதும் அம்ரித் பாரத் திட்டத்தின் மூலம் புதுப்பிக்கப்பட்ட 103 ரயில் நிலையங்கள் திறப்பு. ராஜஸ்தானில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்து நாட்டிற்கு அர்ப்பணித்தார். நாடு முழுவதும் 1300 ரயில் நிலையங்கள் நவீனமயமாக்கப்பட்டு வருகின்றன. இந்தியாவில் நவீன உட்கட்டமைப்பை உருவாக்க மகாயாகம் நடைபெற்று வருவதாக பிரதமர் மோடி பேச்சு. ஏப்ரல் 22 பஹல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு 22 நிமிடங்களில் பதிலடி கொடுத்துள்ளோம். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பழிவாங்கல் கிடையாது, நீதிக்கானது. பிரதமர் மோடி பேச்சு. ராஜஸ்தானின் பிகானேரில் உள்ள கர்னி மாதா கோயிலில் பிரதமர் மோடி வழிபாடு. ரயில் நிலையங்கள் திறப்பு விழாவிற்கு வந்த பள்ளி மாணவ மாணவிகளுடன் பிரதமர் கலந்துரையாடினார். கடந்த 11 ஆண்டுகளில் 34,000 ரயில் பாதைகள் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளன. ராஜஸ்தானில் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பேச்சு.
பெஹல்காம் தாக்குதலுக்கு ஜப்பான் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்தது. டோக்கியோவில் ஜப்பானுக்கான இந்திய தூதர் இந்திய எம்பிக்கள் குழுவிடம் விளக்கம். ஐக்கிய அரபு அமீரக அமைச்சரை சந்தித்த சிவசேனா எம்பி தலைமையிலான இந்திய எம்பிக்கள் குழு. தேசிய கவுன்சில் பாதுகாப்பு விவகாரங்கள், உள்துறை வெளியுறவு குழு ஆலோசகருடனும் சந்திப்பு. பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் செய்தியை உலகம் முழுவதும் எடுத்துரைக்க உள்ளோம். இன்று ரஷ்ய பயணம் மேற்கொள்ளும் முன் கனிமொழி எம்பி டெல்லியில் பேட்டி. அரபிக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 36 மணி நேரத்தில் தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். வானிலை மையம் கணிப்பு. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு. தன்பாலின உறவினரான ரமேஷ் கோவை சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜர். சிவகங்கை விபத்து நடந்த மல்லாக்கோட்டை கல்குவாரியின் உரிமம் ரத்து. ட்ரோன் மூலம் அளவீடு செய்து விதிமீறல் இருந்தால் நடவடிக்கை எடுக்கவும் அதிகாரிகள் திட்டம். சென்னையில் விசாரணைக்கு சென்ற காவலரை தாக்கிய மதுபோதை ஆசாமி. பெண்ணிடம் தகராறு செய்தது குறித்து விசாரணைக்கு சென்ற காவலை தாக்கிய வீடியோ வைரல். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் ஆவணமின்றி எடுத்து வரப்பட்ட 32 லட்சம் ரொக்கம் பறிமுதல். மூவரை பிடித்து மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் விசாரணை. சிங்கப்பூரிலிருந்து கோவைக்கு கடத்தி வரப்பட்ட 5 கோடி மதிப்பிலான உயர் ரக கஞ்சா பறிமுதல். கேரள இளைஞரை கைது செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. வால்பாறை அருகே காட்டு யானை தாக்கி மூதாட்டி உயிரிழப்பு. யானை நடமாட்டத்தால் இடதுகரை மக்கள் அச்சம். நாகை மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் அத்துமீறல். வலைகளை அறுத்து எரிபொருளை பறித்துச் சென்றதாக கரை திரும்பிய மீனவர்கள் வேதனை. செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூரில் அடுத்தடுத்து 5 கடைகளில் பூட்டை உடைத்து திருட்டு. சிசிடிவி பதிவுகளை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை. திருவள்ளூர் மாவட்டம் பன்னூரில் கட்டுமுடித்தும் திறக்கப்படாத நெல் கொள்முதல் நிலையம். அறுவடை செய்த நெல்மணிகளை சாலையில் கொட்டிய விவசாயிகள். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் திருவனந்தபுரம் சாலையில் விழுந்த ராட்சத மரம். பரந்தாலுமூடு பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ள நிலையில் மரத்தினை அகற்றும் பணி மும்முரம். ராணிப்பேட்டை அருகே வீட்டின் கதவை உடைத்து 45 சவரன் நகை கொள்ளை. கைவரிசை காட்டிய கும்பலுக்கு போலீசார் வலைவீச்சு. ஐதராபாத்தில் ஓடும் பேருந்தில் ஏறி ஓட்டுநரை தாக்க முயற்சி. வாகனத்தை இடித்து சேதப்படுத்தியதால் சரக்கு வாகன ஓட்டுநர் அடாவடி.
वीडियो दी साइड में लगा पहले वीडियो दी मतलब वीडियो पहले साइड में फर्स्ट वीडियो पहले गाड़ी साइड में लगा एक बार वीडियो दी गाड़ी साइड में டெல்லியில் புழுதி புயல் கனமழை பாதிப்பு எதிரொலி உயிரிழப்பு எண்ணிக்கை 6ஆக அதிகரிப்பு. ஜம்மு காஷ்மீரின் கிஷ்துவாரில் பயங்கரவாதிகள் இருப்பதாக தகவல். பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டை. ஹரியானா யூடியூபர் ஜோதி மல்ஹோத்ராவுக்கு 4 நாட்கள் போலீஸ் காவல். பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக எழுந்த குற்றச்சாட்டில் ஹிசார் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு. பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகளை அவர்களிடத்திலேயே தாக்குவோம். மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சூளுரை. சத்தீஸ்கர் மாநிலம் நாராயண்பூரில் 27 நக்சல்கள் என்கவுண்டர். ஹெலிகாப்டர் மூலம் உடல்கள் கொண்டு வரப்பட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைப்பு. ஒடிஷாவின் மயூர்பஞ்சில் உள்ள எலக்ட்ரானிக் கடையில் தீ விபத்து. பல அடி உயரத்துக்கு புகை எழும்பிய நிலையில் பெரும் பொருட்சேதம் என தகவல். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்சில் பலத்த காற்றுடன் கூடிய மழை. பள்ளிகள் கடும் சேதமடைந்த காட்சிகள் வெளியீடு. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் போதைப் பொருட்கள் கடத்தலில் ஈடுபட்டவர்களின் வீடுகள் இடித்து அகற்றம். உத்தரப்பிரதேசத்தை போல புல்டோசர் நடவடிக்கையை கையில் எடுத்தது பஞ்சாப் அரசு. உத்தரப்பிரதேச மாநிலம் படாவுன் மாவட்டத்தில் உள்ள தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. வானுரையை இழந்த கரும்புகையால் பகுதிவாசிகள் அவதி. அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசியில் இஸ்ரேல் நாட்டு தூதர்கள் 2 சுட்டுக் கொலை. சுட்டுக்கொண்ட மர்ம நபர் தப்பி ஓடிய நிலையில் போலீசார் வலைவீச்சு. பயங்கரவாதத்திடம் இஸ்ரேல் ஒருபோதும் சரணடையாது. அமெரிக்காவில் தனது நாட்டு தூதர்கள் பலி குறித்து இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சர் கிடியோன் சூளுரை. வெறுப்பு தீவிரவாதத்துக்கு அமெரிக்காவில் துளியும் இடமில்லை. இஸ்ரேல் தூதர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது குறித்து அதிபர் ட்ரம்ப் கண்டனம். கிரீஸ் நாட்டில் 6 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் மக்கள் அச்சம். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் குஜராத் லக்னோ அணிகள் இன்று பலப்பரீட்சை. போட்டியில் வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தை தக்க வைக்க குஜராத் அணி முனைப்பு. ஜெயிலர் 2 படப்பிடிப்பு டிசம்பரில் முடிவடைய வாய்ப்பு. நடிகர் ரஜினிகாந்த் சென்னை விமான நிலையத்தில் பேட்டி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் உயர்ந்து 71,800 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 8,975க்கு விற்பனையாகிறது.
Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.